வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2019க்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் போகவே இல்லை. அது ஏன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இருக்கிற வெயிட்டேஜ்னால இந்த பக்கம் வரல. நம்ம ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் 2021-22 ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை தாண்டாது. இப்போ சமீபமாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக வைக்காமல் அவங்க இருக்கிற டாப் சப்ஜெக்ட்ஸ்குள்ளேயே மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் நிறைய எதிர்பார்க்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸில். அதனால் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். இதான் கரெக்டுன்னு தோணுது. செப்டம்பர் 2024 15th டிசம்பர் வரைக்கும் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த பிடிஎஃப்பை நீங்கள் வெகு விரைவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் வரப்போகுது. அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஜனவரி ஃபஸ்ட் வீக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் பெண்டிங்கில் இருக்குது. வெகு விரைவில் வந்துடும். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4 அண்ட் குரூப் 2 கண்டினியூஸாக வரப்போகுது. ரயில்வே எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் போய்ட்டுருக்கு. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் அது முழுக்க டிஎன்பிஎஸ்சியை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? பட் இது நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நம்ம இப்போ சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதனால எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம பழைய இதுக்கே போயிட்டோம். சரிங்களா? அதாவது மொத்தம் 11 தலைப்புகளை அதை பிரிச்சிருக்கோம். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், நேஷ்னல் அண்ட் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட். இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, இதில் ஏதாவது ஸ்கீம்ஸ் வரும். சரிங்களா? ஏதாவது என்ன சொல்கிறது, அந்த ஃப்ளாகு, சரிங்களா, ஏதாவது முக்கியமான நாட்கள் அப்படின்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. யார் சிஎம், கவர்னர் யாரை போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கவர்னர்ஸ்லாம் கூட அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரீஷஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு கவர்னருக்கு 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி விஷயம்லாம் வரும். அதெல்லாம் அதில் போடலாம். நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல், தேசிய மற்றும் சர்வதேச செய்தி, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ். அது உங்களுக்கு தெரியும், அதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நியூஸ் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ். நம்ம பிரைம் மினிஸ்டர் எங்கெல்லாம் போனார், இல்லை அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர்ஸ் யார் வந்தாங்க. சரிங்களா? ஜனவரிக்கு யாராவது சீஃப் கெஸ்ட் வராங்களா வெளிநாட்டிலேருந்து, நம்ம வெளிநாட்டிலேருந்து இங்கே இருக்கிறவங்க ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்களா, ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா, அதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட். எனிவே சயின்ஸில் 5 கொஸ்டின் தான் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம இதில் வச்சுக்கிறது நல்லது. மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கூட வந்துடலாம். சரிங்களா? சம் நியூ இன்வென்ஷன்ஸ், என்விரான்மெண்ட் பற்றி நடக்கிற டிஸ்கஷன்ஸ், அதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி, பாதுகாப்பு மற்றும் இராணுவம். டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரியில் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபென்ஸ் பற்றின நியூஸு, அந்த மிலிட்ரி எக்ஸசைசஸ், இப்போ இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ், மிலிட்ரி சம்மந்தமாக இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ், ஈவன் போலீஸ் நியூஸ் கூட நம்ம பார்க்கலாம். கடைசியாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணப்போ அந்த சொல்கிறது விமென்க்கு தனி இது கொடுத்ததெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, எக்கனாமி, பொருளாதாரம், அது எக்கனாமி ரிலேட்டட் நியூஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்கனாமி அண்ட் யூனிட் 9 மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எக்கனாமியில் கேட்குறதுக்கு கேள்வியே இருக்காது. அதே சர்க்கிளில் சுற்ற வேணான்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் அவங்க வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள். ரிப்போர்ட்ஸ், ரேங்கிங் அண்ட் இண்டைசஸ். ஏதாவது ரேங்கிங், நம்ம இந்தியா எந்த ரேங்கில் இருக்குது, நம்ம இந்தியாவுக்குள்ளே நடத்தப்படுற
நித்யா நடத்தக்கூடிய நிறைய ரிப்போர்ட்ஸில் எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், நம்ம என்ன இப்போ சாகித்ய அகாடமி அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றது கேள்வியில் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சம்மந்தமாக. சரிங்களா? இப்போ அஸ்வின் ரிட்டையர்ல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆன்சர் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்லேயே காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் கேட்பாங்க. இந்த வேர்ல்டு கப்பு இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, யார் வின்னரு, யார் ரன்னரு, சில சமயம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நடக்கும். இப்போ கபடியில் ஒரு கோச் முதல்ல ரெஃப்ரி ஒரு உமனை போட்டிருக்காங்க, அவங்க பேர் அதான் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ செஸ் சாம்பியன், இப்போ அது ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு, அவரை பற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. டேஸ் அண்ட் தீம்ஸ், இம்பார்ட்டன்ட் நாட்கள், அது வழக்கமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம ஒரு தனியாக வீடியோ கூட கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். அது இது வரைக்கும் டேஸ் சம்மந்தமாக வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஐ வில் ட்ரை டு ஆட் இன் திஸ். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது டேஸ் சம்மந்தமாக, 1 அப்படிலாம் 2 டேஸ் சம்மந்தமாக வருது. தீம்ஸ் அவங்க இப்போ ரீசெண்ட் டைமில் கேட்குறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு எய்ட்ஸ் டேனா அதுக்கு ஏதாவது ஒரு தீம் இருக்கும், அது நிறைய முக்கியமான நாட்களுக்கு தீம்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ கேட்குறதில்ல, ஒரு வேளை கேட்கலாம். சரிங்களா? நான் டிஎன்பிஎஸ்சியை பற்றி மட்டும் பேசல, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அதை பற்றி பேசிட்டு தாங்க இருக்கேன். சரிங்களா? சரி, நீங்கள் அதை பாருங்கள். சரி, கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மந்த்லேருந்து அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே வரும். எப்போ படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்போலேருந்து ஆரம்பிக்கிறது? அது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரல்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த டவுட் வரும். நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறீங்க, எந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொல்கிற செழுமையான விளக்கம், இன்றைக்கி தானே நீங்கள் முடிவு பண்ணீங்க, இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனும் வெவ்வேறு. நியூஸ் பேப்பர் ரீடிங் வில் ஹெல்ப் யூ, புது விஷயங்கள், உங்களோட ரீடிங் ஹேபிட்டை அது வளர்க்கும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஸ்கூல் புக் படிக்கிறீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் புக்கு படிக்கிறீங்கன்னா, அது உங்களை இனிஷியேட் பண்ணும், ஊக்குவிக்கும். இன்னும் படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரும். அதுதான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறது. அப்புறம் உங்களோட டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் பேப்பர் OMR மெத்தடுன்றது ஜஸ்ட்டு படிச்சுட்டு மார்க் பண்ணுறது. பட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எடுக்கிறப்ப ஒன்லி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஒரு பேராகிராஃபாக கொண்டு வரவே முடியாது. அதை கொண்டு வரணுன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தே தீரணும். சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த எந்த மந்த்துன்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறம் தான் நமக்கு எக்ஸாமே இருக்குது. ஸோ 6 to 8 months இஸ் இனஃப். சரிங்களா? ஒரு எக்ஸாமுக்கு நடக்கிறதுக்கு 6 to 8 months இஸ் இனஃப். அதனால தான் நம்ம செப்டம்பர்லேருந்து எடுத்திருக்கோம், சேஃபர் சைடு. ஏன்னா Group 4 அடுத்த வருஷம் செப்டம்பர் அப்போ தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் டு செப்டம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து Group 2 and 2A. Group 1 படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், பார்ப்போம். சரிங்களா? 6 to 8 months இஸ் சேஃபர் சைட் ஃபார் எனி எக்ஸாம். எல்லா எக்ஸாமுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ரயில்வே, எஸ்எஸ்சி, எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 15 daysக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். 6 to 8 months. 6 to 8 months ஏன்னு சொல்கிறேன்னா 6 monthsே போதும், பட் சேஃபர் சைடு +2 months. சரிங்களா? இதை தவிர்த்து நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக இருக்க கம்பைலேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மென்டல் எபிலிட்டி, திருக்குறள், பொதுத்தமிழ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இட் வில் டேக் சம் டைம். சரிங்களா? இது நம்ம என்னென்ன பேஜில் கொடுத்துட்டோம், என்னென்ன பேஜ்லேருந்து ஆரம்பிக்குது. இன்றைக்கி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பற்றி பார்ப்போம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா தலைப்புகள், எல்லா டாபிக் கீழேயும் பெண்கள் ஏதாவது இன்வால்வ் ஆகியிருக்காங்களான்னு பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸும் பெண்கள் ஏதாவது எழுதியிருக்காங்களா, பெண்களை பற்றி ஏதாவது இருக்கா அந்த புக்கு, இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அருந்ததி ராய் ரொம்ப ஃபேமஸானவங்க,
அவங்க எழுதின புத்தகத்தோட பேரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? புத்தகத்தை கொடுத்துட்டு பேர் கேட்பாங்க, யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அருந்ததி ராய் மேரி அப்படின்ற மாதிரி ஆர்ஒய், அந்த ஆர்ஒய் மேட்ச் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா? இது மாதிரி நீங்களாம் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கோங்க. அதான் இது. ஏன்னா மொத்தமாக இருக்கிற எல்லா டாபிக்ஸ்க்கும் நம்ம ஷார்ட்கட்ஸ் கொடுக்கலாம், அதனால் கன்ஃபியூஷனில் தான் போய் முடியும். பட் நீங்களே படிக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் பெஸ்ட். ஓகே, we will meet in next class. Thank you.